ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரேஞ்ச் ஆப்ஷன் ப்ரோலேருந்து நாங்கள் செபி ரெஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது. இது வந்து எஜுகேஷ்னல் வீடியோங்க. இப்போது நம்ம இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி டியூஸ்டே 25,800 கால் ஆப்ஷன், 26,000 புட் ஆப்ஷன் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம சைக்கிளிக் லைன்ஸ் தான் நம்மளோட மெயின் காம்பனண்ட்டுங்க. நம்ம இண்டிகேட்டரு அதை பேஸ் பண்ணது தான். இப்போ இங்கே பாரு, மார்னிங்கு ஃபஸ்ட்டு அந்த கேண்டிலே வந்து பர்பிள் கலர் கேண்டில், நம்மளோட என்ட்ரி கேண்டில், இன்டிமேஷன் கேண்டில் இது. அப்போது செகண்ட் பார்த்தோம்னா நம்மளோட டைம் ஜோன், ஆரஞ்சு டைம் ஜோனுங்க. ஷார்ப்பாக இங்கே ஆரஞ்சு டைம் ஜோனில் சப்போர்ட் எடுத்ததுங்க. சப்போர்ட் எடுக்குவோம், பட் ஆனால் நம்மளதை பொறுத்த வரைக்கும் சைக்கிளிக் லைனோட அந்த ஆரஞ்சு லைன் தான் நம்மளோட என்ட்ரி. அது இல்லாமல் நாம் என்ட்ரி எடுக்கிறது இல்லை. இது என்ன கன்ஃபர்மேஷனா, அப்போது கால் சைடு மார்க்கெட்டு மூவ் ஆக போகுது அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன். நமக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இங்கே இந்த பக்கம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பிளாக் கலர் கேண்டிலுங்க. என்ன சொல்கிறது, பிளாக் கலர் கேண்டில், பிளாக் கலர் கேண்டில் வந்தாலே செல்லிங் ப்ரெஷரு அப்படின்ற இதுதான் சொல்லுது. அப்போ நமக்கு இங்கே வந்து பையிங்கும் இங்கே செல்லிங்கும் மெயின்டைன் ஆகுதுன்றதை பார்த்தோம். டபுள் கன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள், நமக்கு எல்லா ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு ஆகிடுச்சு, கேண்டில்ஸ் ஆரஞ்சாக இருக்குது. நமக்கான அப்போ நம்மளோட என்ட்ரி கரெக்டாக 142 நம்மளோட என்ட்ரிங்க. நமக்கு தேவை 30 பாயிண்ட்ஸ். அதுதான் நம்மளோட கண்டிஷனு. இப்போ இங்கே பாருங்கள், ஜென்யூன் பை இங்கே 933 கேண்டில் ஜென்யூன் பைங்க. சேம் 933 கேண்டில் வந்து ஜென்யூன் செல் புட் ஆப்ஷனில் இருக்குது. டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு கன்ஃபார்மாக 30 பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போ நம்ம இங்கே பாருங்கள், 142 நம்மளோட என்ட்ரிங்க. இதனோட ஹை எவ்வளோ வந்துடுங்க, 159ங்க. 142 இந்த நம்மளோட லைனு. நம்ம ஆனால் இங்கேயே நம்ம எடுத்திருந்தோம், பட் நம்ம ரெகுலராக எடுக்கிறவங்க இங்கே தான் எடுப்பாங்க. ஏன்னா நான்லாம் வந்து ஆரஞ்சுலேயே வந்து எடுத்துட்டேங்க, ஆரஞ்சு பேண்ட்லேயே. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு ஒரு பின்பார் வந்திருக்கு. அப்போ நம்ம ஆரஞ்சில் எடுத்திருந்தோம். பட் ஆனால் நம்ம அட்வைஸ் பண்ணுறது, இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறவங்க நம்ம அட்வைஸ் பண்ணுறது 142 இந்த லைனில் தான் எடுக்கணும், இதுதான் கரெக்டான என்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது இங்கேருந்து நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, இது 171ங்க. 30 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. 174 வரைக்கும் போயிருக்கு இதில். அப்போ வந்து 30 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்கும். ஏன்னா நமக்கு நம்ம இப்போ ஏர்லியர் வீடியோஸ் பார்த்தா எல்லாருக்குமே தெரியுங்க, இந்த மாதிரி ஒரு ஜென்யூன் பையும் டபுள் கன்ஃபர்மேஷன் மெத்தடில் ஒரு ஜென்யூன் செல்லும் வந்துச்சுன்னா நமக்கு 30 பாயிண்ட்ஸ் மினிமம்ங்க வந்துடும். அதனால் நம்ம அந்த என்ட்ரியை இன்றைக்கி எடுத்து இந்த சப்போர்ட்டை நம்ம என்ட்ரியை முடித்தோம். பாருங்கள், திரும்பவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ போயிருக்கு, 182 வரைக்குங்க. அப்போது 40 பாயிண்ட்ஸ். பட் ஆனால் நாம் இங்கேயே முடிச்சிட்டோம். காரணம் என்னென்னா, ஒரு ரெட் கலர் நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் வந்தது. அதனால் நம்ம இங்கேயே நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு செகண்டு நம்மளது இதுதாங்க நம்மளோட ஸ்பெஷலு. நம்மளது வந்து சைக்கிளிக் லைன் பாருங்கள், நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து வெரி செகண்டு சைக்கிளே பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் ஃபுல்லாக வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சிங்க. அப்போ நமக்கு கால் சைடில் இங்கே நமக்கு என்ட்ரியே இல்லை. திரும்பவும் தேர்ட் சைக்கிளில் நம்ம பிளான் பண்ணுறோம். தேர்ட் சைக்கிள்லேயும் பார்த்தோம்னா நமக்கான என்ட்ரி வரல. பட் நம்மளோட பர்பிள் கலர் டைம் பேண்டு வருது. இங்கே பாருங்கள், ஜென்யூன் பை நமக்கு பர்பிள் கலர் டைம் பேண்டுக்கு மேலே வருது. நம்மளோட என்ட்ரி எங்கேங்க, பர்பிள் பேண்ட்லேயே நம்ம எடுக்க முடியும். நாம் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோங்க. இங்கே என்னது, 1245க்கு நமக்கு இந்த கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே நமக்கு 1245க்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறோங்க. நமக்கு எங்கே வந்திருக்கு, 1245 நமக்கு ஜென்யூன் பை கன்ஃபர்மேஷன் வரலைங்க. ஆனால் இங்கே நமக்கு இந்த இடம் வந்து நார்மலான ஒரு பை. நார்மலான பைன்னு சொன்னால் நமக்கு மினிமம் 15 to 20 பாயிண்ட்ஸுங்க. மினிமம் 15 பாயிண்ட்ஸ்.
அப்போ நம்ம இங்கே என்ன வந்திருக்குன்னு நம்ம பிளான் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட என்ட்ரி பாருங்கள், பர்பிள் கலர் கேண்டில் டைம் பேண்ட் பர்பிள் டைம் பேண்ட் மேலே ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருக்குது. நம்மளோட என்ட்ரி இந்த இடங்க 169 நம்மளோட என்ட்ரிங்க. அப்போது நமக்கு இது வரைக்கும் வந்துருக்கு 185. இந்த ஹைட்டு இது போனது 190 192 போயிருக்குங்க. நம்ம இங்கே பண்ணாலும் நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அப்போது நம்ம இன்றைக்கி கால் சைடு இது வரைக்கும் நம்ம 50 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்து தேர்ட் சைக்கிளில் நமக்கு கம்ப்ளீட்டாக ரிவர்சலுங்க. ஃபுல்லாக ரிவர்சல் ஆகிடுச்சு, நமக்கு வேலையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஆரஞ்சு கலர் இருந்தால் மட்டும்தான் பை பண்ண போகிறோம், இல்லைனா நமக்கு பையிங் ஆப்ஷனே கிடையாது. அப்போ இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபோர்த்து சைக்கிளுங்க. நம்மளோட ஃபோர்த் சைக்கிள் எவ்வளோ பிரமாதமாக வந்துருப்பாருங்க. இங்கேருந்து வந்து நம்மளோட ஃபோர்த்து சைக்கிளில் ஷார்ப்பாக நமக்கு வந்து 117 நம்மளோட என்ட்ரிங்க. ஆரஞ்சு பேண்ட் எல்லாமே சப்போர்ட்டுங்க. க்ளீனாக இங்கே பாருங்கள் எவ்வளோ போயிருக்குங்க, 35 பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருங்க. இதே இங்கேயும் பாருங்கள், அதே 245க்கு நமக்கு இங்கே பாருங்கள் ஜென்யூன் செல், ஜென்யூன் பை ஜென்யூன் செல். அப்போ டபுள் கன்ஃபர்மேஷன் மெத்தடில் இங்கே மீண்டும் நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸு, மொத்தம் 80 பாயிண்ட்ஸ் கால் சைடில் மட்டும் இன்றைக்கி நாம் கேப்சர் பண்ணியிருக்கோங்க. இதுதான் நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷலுங்க. நமக்கு என்ன வேணும், அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆரஞ்சு பேண்டில் எடுக்கிறோமா, பர்பிள் பேண்டு தான் நம்மளோட டார்கெட். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் ஆக்டாகவும் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே டாட்டாக போய்ட்டு முடிச்சிருக்கான் பாருங்கள் இந்த இடத்த. இதுதான் இதனோட ஸ்பெஷலுங்க. இப்போ நம்ம இன்றைக்கி கால் புட் சைடு நமக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்னல் வந்திருக்கு, புட் சைடு நமக்கு எவ்வளோ என்ட்ரி கொடுத்துருக்குன்னு நம்ம இன்றைக்கி செக் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி 26,000 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளை வந்து ஆரஞ்சு சைடு இருந்தால் மட்டும்தான் நாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், இல்லைன்னா நம்மளோட என்ட்ரி கிடையாது. பாருங்கள், ஃபுல்லாக ட்ரெண்ட் லைனும் பிளாக் ஆகிடுச்சு, கேண்டல்ஸும் ரெட்டில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே என்ட்ரியே இல்லைங்க. பாருங்க மிக்சடான இதுங்க, ட்ரெண்ட் லைன் பார்த்தா பிளாக்கு ரெட்டு, இதனால் நமக்கு இங்கே என்ட்ரியே கொடுக்கல. இந்த ஒரு இடம் மட்டும் நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு இந்த இடத்துல இருந்துச்சு, பர்பிள் கலர் கேண்டில். பட் ஆனால் வந்து ஒன்றும் பெரிய பாயிண்ட்ஸ் மூவ் ஆகலைங்க. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கால் சைடு தான் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பாருங்கள், இந்த இடமும் வந்து நமக்கு தேர்ட் சைக்கிளும் நமக்கு கீழே தான் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கேண்டில் நம்ம எப்பயுமே சொல்கிறது. பாருங்கள், ஃபோர்த்து சைக்கிளு நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், ஜென்யூன் பை க்ளீனாக நமக்கு சைக்கிளிக் லைன் வந்து நம்மளோட என்ட்ரி எங்கே பர்பிளு, ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு, கேண்டில்ஸ் ஆரஞ்சு, நம்மளோட என்ட்ரி கரெக்டாக 60 என்ட்ரிங்க. 30 பாயிண்ட்ஸுங்க, 90 வரைக்கும் போயிட்டேன், 93 வரைக்கும். இதுதான் இங்கே. இதையே வந்து நாம் இதை வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் மெத்தடில் தான் நாம் எடுத்தோம். இப்போ இங்கே பாருங்கள், 1 o'clock என்ன வந்திருக்கு இங்கே பாருங்கள், 115க்கு நமக்கு இங்கே 118க்கு நமக்கு ஜென்யூன் செல்லு வந்திருக்குங்க. இங்கே நமக்கு 115க்கு இங்கேயும் வந்து ஆமாம் 115க்கு வந்து நமக்கு ஜென்யூன் செல்லு பை வந்துருங்க. இப்போ ஜென்யூன் பை வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுறோம், இங்கே நம்ம எடுக்கிறோம். இந்த இடத்த நமக்கான சைக்கிளிக் லைனும் ஃபார்ம் ஆகும்போது கரெக்டாக இங்கே ஜென்யூன் செல் வந்து நமக்கு 30 பாயிண்ட்ஸுங்க. அப்போது இன்றைக்கி டோட்டலாகவே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட்டடான மார்க்கெட்டு. ஆனாலும் நம்ம வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள், எவ்வளோ நல்லா போயிருக்கு பாருங்கள். ஃப்ரம் 60லேருந்து 110 வரைக்கும் போயிருக்கு. நாம் அவ்வளோ எடுக்கல, நாம் இங்கே 30 பாயிண்ட்ஸில் முடிச்சுக்கிட்டோம். நம்ம முன்னாடியே நம்ம வீடியோ ஆரம்பத்தில் கூட சொன்னோம் பாருங்கள், இங்கே ஜென்யூன் பை வந்து இங்கே ஜென்யூன் செல் டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்தோம்னா மினிமம் 40 to 60 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் நாம் ஏன் இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து குப்புசாமி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அதனால் அது வேண்டாம். அதுக்கப்புறம் அதை போய் நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி மார்க்கெட்டுன்றதுனால 5th டைம் சைக்கிளிக் லைனில் நாம் இந்த எடுக்கவே மாட்டோம். ஏன்னா வந்து
டைம் வந்து 3 o'clock போகிறதுனால நாம் இந்த என்ட்ரியை பெரும்பாலும் எடுக்கிறதில்ல. ஆனால் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. இந்த அளவுக்கு ஒரு நேற்றுலாம் மார்க்கெட்டே மூவ் ஆகலைங்க, ரொம்ப சாப்பி மார்க்கெட்டு. இன்றைக்கும் மார்க்கெட் நல்லா இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கும் வந்து ரொம்ப ஒரு லிமிட்டடு என்ட்ரிஸ் தான். ஆனால் லிமிட்டட் என்ட்ரி கொடுத்தாலும் நமக்கு கான்ஃபிடெண்ட்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு கான்ஃபிடெண்ட்டான ட்ரேட் பண்ணணுமா, எங்களோட இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணுன்னா நாங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கூட வந்து நாம் இதை வந்து மந்த்லி 1 மந்த்துக்கு கொடுக்குறோம். ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு கொடுங்க சார் ட்ரையலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் நாங்கள் 2 மந்த்ஸ் பீரியடு கூட கொடுக்குறோம். 1 வீக்கெல்லாம் இல்லைங்க, 2 மந்த்ஸுக்கு நாங்கள் ட்ரையல் கொடுக்குறோம். பெய்டு வருஷன் தான் 2 மந்த்ஸ், அதுவும் வந்து கன்செஷனில் ட்ரையல் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிங்க, நல்ல ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணலாங்க. பயப்பட தேவையில்லை, கான்ஃபிடென்ஸோடு ஒரு ட்ரேடை எடுக்க முடியும். என்னோட காண்டாக்ட் நம்பர் மீண்டும் சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். 9600724756. தேங்க்யூ.